என் செல்லக் குழந்தையே, நீ இப்பொழுது பணப்பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டுள்ளாய். பணம் பணம் என்று குழம்பி நிற்கிறாய் அல்லவா? நீ எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை கேள். இதை கேட்டு என் வாக்கின்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னுடைய இந்த நிலைமையில் உனக்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லை. நீ இத்தனை காலமும் எத்தனை பேருக்கு உதவி செய்தாய்? அவையெல்லாம் யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். உன்னை பணப்பிரச்சனைகளில் மாட்டிவிட்டு நீ அவமானப்பட வேண்டும், உன்னுடைய சொத்துக்களை விற்க வேண்டும், எப்படியும் கீழான நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுதாவது உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான குணத்தை புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே. நீ உதவி கேட்டு பிறர் வாசலில் நிற்கிறாய். அவர்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் அதை தருவதற்கு நீ அவர்களின் காலில் விழுந்து கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் குழந்தையே, கடன் என்ற மாய வலையில் மாட்டிக்கொண்டு விட்டாய். நான் உனக்கு எத்தனையோ எச்சரிக்கைகள் விடுத்தேன். நீ கடனில் மாட்டிக்கொள்ளாது சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். ஆனாலும் நீ அதை பொருட்படுத்தாமல் கடன்பட்டு விட்டாய். இப்பொழுதுதான் நீ கடன் வாங்கியது எவ்வளவு பெரிய தவறு என உணர்ந்திருக்கிறாய். நீ கடன்பட்ட பணம் உனக்கு சொத்து வாங்கவோ நகைகள் வாங்கவோ உதவியதா? நன்றாக நினைத்துப்பார். இல்லையே, உன்னுடைய பணம் விரயமாக சென்றிருக்கும். அதை உன்னால் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த அனைத்தும் இந்த கருப்பண்ணசாமிக்கு தெரியும். நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்கப் போவதைத்தான் நீ கவனம் செலுத்த வேண்டும். தவறான எந்த காரியத்திலும் ஈடுபட்டு விடாதே. சிற்றின்பத்திற்கு மயங்கி விடாதே. பதட்டப்படாதே. நம்பிக்கையோடு இரு. இந்த கருப்பன் இருக்கும் வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து உன்னை மீட்டெடுக்க வழி சொல்கிறேன். நான் சொல்லும் வழி தர்மத்தின் வழி. உன் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வேலைகளை நீ முதலில் செய்ய வேண்டும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் மனதில் பதிய வேண்டும். என் தங்க பிள்ளையே, பணம் கேட்டு எத்தனை பேரிடம் நீ கெஞ்சியிருப்பாய்? எத்தனை முறை என் கோவிலுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது இருப்பாய்? நானும் மனது பொறுக்காமல் உன்னை காக்க வைத்து உன் மனம் பக்குவப்பட வைத்தேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு சிறிது நேரம் போதும். ஆனால் நான் அதை செய்துவிட்டால் என் பிள்ளைக்கு பணத்தை பற்றிய மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும் என்பதால்தான் பணத்தை பற்றிய அறிவு வர வேண்டும், புத்தி வர வேண்டும், படிப்பினை வர வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் உனக்கு உதவவில்லை. ஆனாலும் உனக்கு பணப்பிரச்சனைகளுக்கு பயந்து விடாமல் அதனை சமாளிப்பதற்கான தைரியத்தையும் மன வலிமையையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளையே, பணத்தை பற்றிய உன்னுடைய மனநிலை ஆரோக்கியமாக இல்லை. எப்பொழுதெல்லாம் உன்னிடம் பணம் வந்து சேர்கிறதோ அப்பொழுது பணம் வந்ததற்கான காரணம் கணவனின் உழைப்பு, மனைவியின் உழைப்பு, உன் பிள்ளைகளின் உழைப்பு தான். அதற்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். கடினமாக உழைத்து அதன் மூலம் உனக்கு பணம் வரும் பொழுது உன்னுடைய கடின உழைப்புக்கும் கடினமாக உழைத்த உடலுக்கும் எப்பொழுதெல்லாம் உன்னிடம் பணம் வந்து சேர்கிறதோ அப்பொழுது பணம் வந்ததற்கான காரணத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் உன் கணவனின் உழைப்பாக இருக்கலாம், உன் மனைவியின் உழைப்பாக இருக்கலாம்.
அல்லது பிள்ளைகளின் உழைப்பாக இருக்கலாம். அதற்கு நீ நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வுதான் உன்னுடைய பண பிரச்சனைகளை மீட்டெடுக்க முதல் வழி ஆகும். நன்றி உணர்வை என்றும் மறந்து விடாதே. உன்னுடைய இந்த நிலைமைக்கு மற்றும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய போலியான ஆடம்பரம் மட்டுமே உன்னை வசதி மிக்கவனாக, பணம் உள்ளவனாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி காட்டியது. நீ அதற்கு ஆசைப்பட்டாய். நீ ஆசைப்பட்டது தவறு அல்ல. ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது நீ தவறு செய்துவிட்டாய். அது என்ன தவறு தெரியுமா? பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு செல்வம். அந்த செல்வமானது குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் நன்றியுணர்வோடு அதனை மற்றவர்களுக்கு செலவிட வேண்டும். நீ செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் மற்றவர்களுக்கானது. ஆனால் அவ்வாறு நினைக்காமல், பணத்தை துளியும் மதிக்காமல் வீணாக செலவு செய்தாய். மகாலட்சுமி வாசம் செய்யும் செல்வத்தில் துளி கூட உனக்கு பக்தி இல்லை. வெறும் பகட்டுக்காக நீ செலவிட்டாய். மகாலட்சுமி தாய் நீ செய்த செயலுக்காக வருத்தம் கொண்டாள். அது மட்டுமல்ல, அதிகாலை பொழுது நீ தூங்கிக் கொண்டிருப்பது பணவரவை தடுக்கக்கூடிய செயலாகும். இன்றிலிருந்து அதிகாலை எழுவதை உன்னுடைய வழக்கமாக்கிக்கொள். என்னுடைய வாக்கினை கண்களை மூடி முழுமையாக கேள். உன்னுடைய வளர்ச்சிக்கான பாதையை, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உன்னுடைய எண்ணங்களில் குறிப்புகள் மூலம் நான் உனக்கு தெளிவாக காட்டுகிறேன். இது உனக்கு கடைசி வாய்ப்பு. மிகச்சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. எப்பொழுது ஒருவர் ஒரு பொருளை தவறாக பயன்படுத்துகிறாரோ அதிலிருந்து அந்த பொருள் மீண்டும் அவரிடம் வர தயங்கும். எந்த ஒரு செல்வத்தையும் சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீ யாருக்கு செலவிட வேண்டும் என்ற வரைமுறை இல்லாமல் செலவிட்டாய். நீ யாருக்காக செலவிட்டாயோ அவர்கள் உன்னிடம் உன்னை பற்றி உயர்வாக பேசினாலும், நீ போன பிறகு உன்னை பற்றியும் உன்னிடம் உள்ள செல்வத்தை பற்றியும் தவறாக பேசும் பொழுது நீ செய்த செலவுகள் எல்லாம் ஆடிக்காற்றில் அடித்துச் செல்லும் தூசுகள் போல ஆனது. நீ அவர்களுக்கு செய்தது புண்ணியம் அல்ல. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வெளி உலகம் இன்னும் தெரியவில்லை. உன்னை சுற்றியுள்ள நண்பர்கள் சிலர் உன்னுடைய செல்வத்தை நீ தாராளமாக அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சுயநல நோக்கத்துடன் மட்டுமே உன்னுடன் பழகி வருகின்றனர். இது புரியாமல் அவர்களுக்கு, தவறான நபர்களுக்கு நீ உன்னுடைய செல்வத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறாய். சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் செல்வத்தை எப்படி பாதுகாக்கிறார்கள் என்பது உனக்கு புரியும். நீ கஷ்டப்பட்டு உழைத்து அதனால் கிடைத்த செல்வத்தை மற்றவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் கொடுக்கிறாய். ஆனால் உன்னுடைய நோக்கம் சரியாக உள்ளது. இருந்த என்ன பயன்? நீ உதவக்கூடிய ஆட்கள் சரியான நபர்கள் அல்ல. அவர்களுடைய குணத்தை பார். உண்மையாகவே அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு உதவி செய். என் தங்க பிள்ளையே, இப்பொழுதாவது விழித்துக்கொள். உன்னை யாராவது உயர்வாக பேசினால் நீ மன மகிழ்ச்சியடைந்து அவர்களுக்கு பண பலன்களை கொடுக்காதே. உன்னிடம் முகஸ்துதி பாடுகிறார்கள். அந்த முகஸ்துதியை எண்ணி என் தங்க பிள்ளையே, இப்பொழுதாவது விழித்துக்கொள். உன்னை உயர்வாக பேசுவதால் நீ மன மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு பண பலன்களை கொடுப்பாய் என்று தெரிந்துதான்
உன்னிடம் முகஸ்துதி பாடுகிறார்கள். அவர்களின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள உன் அப்பன் சொல்வதை கேள். அடுத்த முறை இது போன்ற முகஸ்துதி கூறும் பொழுது உன் கண்களை மூடி இந்த கருப்பசாமியின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு வா. உன் மனது நிதானப்படும். அவசரப்பட மாட்டாய். உன்னுடைய செல்வங்களையும் இழந்துவிட மாட்டாய். உன்னுடைய வரவை விட உனக்கு செலவு அதிகமாகிவிட்டது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள். எளிமையாக வாழ கற்றுக்கொள். உனக்கான சோதனை காலம் இது என்பதை புரிந்து கொள். கருப்பன் உனக்கு துணை இருக்கின்றேன். உன்னால் முயன்ற சிறு முதலீட்டில் ஒரு தொழிலை தொடங்கு. அந்த தொழில் உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கப் போகிறது. யாரெல்லாம் உனக்கு பண உதவி செய்ய தயங்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை நம்பி எப்படி பணம் கொடுப்பது என்று கேவலமாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் இப்பொழுது உன்னிடம் வந்து நண்பர்களாகிக் கொள்ள விரும்புவார்கள். என் தங்க பிள்ளையே, அது உண்மையல்ல. அவர்கள் செய்த துரோகத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே என்பதை புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு பணம் இருந்தால்தான் இந்த சமுதாயம் மதிக்கும் என்பது புரிய வைக்கும். இது கருப்பனின் ஒரு சோதனை. இது நாள் வரை உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து செல்ல இந்த கருப்பணசாமி துணை இருந்தேன். இனி வரும் காலங்களிலும் இது தொடரும். எந்த செயலை செய்தாலும் கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும். நீ எந்த செயலை செய்தாலும் இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிட்டும். நம்பிக்கையோடு செயல்படு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.